கன்னியாகுமரியில் உள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி 3 நாட்கள் தியானத்தை முடித்துக் கொண்டு புறப்பட்டு சென்றதை அடுத்து இன்று காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் குமரி கடற்கரையில் குவிந்துள்ளனர். குமரி கடற்கரையில் அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி கடந்த 3 நாட்களாக தியானத்தில் ஈடுபட்டார். இதன் காரணமாக குமரி கடற்கரை, விவேகானந்தர் பாறை மற்றும் திருவள்ளுவர் சிலை ஆகிய பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. மோடி தியானத்தை முடித்துக் கொண்டு நேற்று புறப்பட்டுச் சென்றதால் இன்று குமரி கடற்கரையில் மழை திறந்த வெள்ளம் போல் சுற்றுலா பயணிகள் அதிகாலை முதலே குவியத் தொடங்கினர். இன்னைக்கு கூட்டம் வழக்கத்தை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு சன்ரைஸே அவ்வளவு க்ரௌடாக இருந்துச்சு, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. எல்லாரும் வந்திருக்கோம். நான் அடுத்து போட்டிங் போகிறோம். அங்கே எப்படி கூட்டம் இருக்கும் என்னன்னு தெரியல. வேலைக்கிழமை வரதா இருந்தோம், ஆனால் இங்கே பிரதமர் மோடி வர்றதுனால எங்களால் ரொம்ப வர முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை. அதனால இப்போ வந்திருக்கோம். அதனால இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணோம். கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது, பிடிச்சிருந்துச்சி, நல்லா இருக்குது. திருவள்ளுவர் சிலையை பார்த்து திருக்குறள் படிக்கணும் எங்களுக்கு ரொம்ப ஆசை இருந்திருக்கு. சுற்றி பார்க்கணுன்னு வந்தோம். வேலைக்கிழமை நாங்கள் வர்றதாக இருந்துச்சு. மோடி வந்ததுனால கொஞ்சம் நாங்கள் 3 நாள் தள்ளி வச்சு இன்னைக்கு வந்திருக்கோம். கூட்டம் செம்மையாக இருக்குது. திருவள்ளுவர் சிலையெல்லாம் பார்த்தோம். போட்டு விட்ருக்காங்க ஃப்ரீயாக. நாங்கள் சுற்றி பார்க்க நல்லா வசதியாக இருக்குது. கடைகள்லாம் நல்லா திறந்துருக்கு. பார்க்க என்ஜாய் பண்ண நல்லா இருக்குது. பிரதமர் மோடியின் வருகையால் போடப்பட்டிருந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் குமரி கடற்கரையில் மீண்டும் வியாபாரம் களை கட்டத் தொடங்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.